Hey guys, good morning. Today's date is 7/7/2026. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் நடந்துச்சு. என்னன்னா இந்த 1 ஹவரோடைய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து நேற்று நியூயார்க்கில் ஒரு நல்ல பை நமக்கு கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் லண்டன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோயர் ஹை லோயரோட தான் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. இந்த ஜோன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் நமக்கு ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 8 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு பாடி க்ளோஸ் வச்சு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் இந்த லோ எடுத்துட்டு பாடி க்ளோஸ் வச்சு எம்எஸ்எஸ் கொடுத்து டேரெக்டாக இந்த பிளாக்ல தான் நான் என்ட்ரி போட்டேன். ஸோ இங்கேருந்து நமக்கு நியர்லி இந்த 15 மினிட்ஸோடைய ஹை ஒன்று இருந்தது, சப்ளை ஒன்று ப்ரீவியஸாக இந்த ஒரு ஸ்விங்கோடைய சப்ளை ஜோன் இதுதான். ஸோ இது ஒரு நல்ல ஆரா தான், 2.28. ஸோ நேற்று இந்த ட்ரேட் தான் நான் நியூயார்க்கில் எடுத்திருந்தேன். ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட கிடைச்ச பை. எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல பைக்கு. ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் நேற்று ஒரு 8:30 வரைக்கும். இது ஒரு நல்ல ட்ரேடு. ஓகே, மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஆக்சுவலி வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்னும் இந்த லோவை எடுக்கலை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4121 இந்த லோவை வந்து நல்லா பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் ஆஃப் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 ஹவரில் போய் பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் மார்க்கெட் நல்ல செல்லிங்கில் இருக்குது. மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துட்டு அகைன் இந்த லோவை பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேபி இங்கேருந்து கரெக்ஷன் போயிட்டு அகைன் ஃபால் கண்டினியூ பண்ணலாம். 4 ஹவரும் நல்ல பெரிஷாக தான் இருக்குது. மேலே போய் தான் செல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் நேற்று இந்த இடத்துக்கிட்ட ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலான்னா, இருக்கிற இடத்துல இருந்தே ரெசிஸ்ட் ஆகி கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்த டைம் ஃப்ரேமோட 15 மினிட்ஸ் கரெக்டாக அலைன் ஆச்சுன்னா இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. செல்லிங் தான், பட் மேலே போய் செல் ஆகுதா இல்லை இருக்கிற இடத்துல செல் ஆகுதான்றது லோயர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இந்த லோவை எடுத்துருச்சு, 4098 எடுத்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பாருங்கள் மார்க்கெட் இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எதை டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த லோவை எடுக்கணும். இந்த லோவை எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மேஜரான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 4071 இந்த இடம் தான். ஸோ ட்ரேட் கிடச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம அங்கேருந்து ஒரு 300 to 400 பிப்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேட் ஜோன்ஸ். இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்ப்போம், இந்த இடத்துல இருந்து செல் ஆகுதா இல்லை மேலே போயிட்டு மார்க்கெட் செல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம இதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இன்றைக்கான கோல்டு அனலைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.